கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் என்று நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய உபத்திரத்தை மற்றவங்க வேணா நம்ம கஷ்டத்தை நம்ம சொல்லும்போது நம்ம முதுகுக்கு பின்பாக இவனுக்கு வேற வேலையே இல்லை, இவன் இதையே புலம்பி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை அற்பமாக எண்ணி நம்மளை ஒரு துச்சமாக எண்ணலாம். ஆனாலும் நம்ம உபத்திரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மளை அப்படியே கடந்து நம்மளை விட்டுட்டு போயிட மாட்டார். நம்மளுடைய வேதனையை கண்ணீரையும் அவர் உணர்ந்து அதிலிருந்து விடுதலை தர அவர் விருப்பமாகவும் இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க உங்க உபத்திரத்தை நினைச்சு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, மனிதரிடத்துல வேண்டாம். அவர் அற்பமாக எண்ண மாட்டார். அந்த உபத்திரத்திலிருந்து நிச்சயம் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டறினார் என்று நம்ம வாசிக்கிறோம். நிச்சயம் உங்களுடைய வேதனையும் உங்க கண்ணீரையும் நீக்கி நிச்சயம் அதுல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் உங்களை வாழ்க்கையில கொண்டு வருவார். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.